தமிழ்நாடு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தலைமை டெல்லி தலைமையில் இருந்து தேர்தலுக்கான இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் நேற்று டெல்லிக்கு வந்திருந்தேன். எங்கள் அகில இந்திய எஸ்சி துறையின் தலைவர் திரு ராஜேஷ் லிலோத்தியா அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி அவரை இப்பொழுது அவருக்கு பதிலாக திரு ராஜேந்திர பால் கௌதம் என்பவரை அகில இந்திய எஸ்சி துறை தலைவராக நியமித்து நேற்று பதவி பிரமாணம் நடைபெற்றது. அதில் கலந்து கொள்வதற்காக நான் வந்திருந்தேன். அந்த வேளையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே பொதுவாக பார்த்தீங்கன்னா சில அறிவுறுத்தல்களை கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த 2025 பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி அமைப்பு ரீதியாக பலப்படுத்துகிற வேலையை தான் ஒட்டுமொத்த அகில இந்திய காங்கிரஸும் செஞ்சிட்டு இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் அண்ணன் செல்வப்பெருந்தகை அவர் தலைமையில் கிராம கமிட்டிகள் அப்படின்ற மாதிரி முழுவதுமாக தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு சீரான அமைப்பை செயல்படுத்தி வராங்க. அதில் தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் சார்பாக நாங்கள் ஒரு இணை அமைப்பு அல்ல, துணை அமைப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை எடுக்கும் முடிவுகளுக்கு அனைக்கும் அவங்களுக்கு துணையாக இருந்து அதை வலுப்படுத்துவதற்கான செயல்களை நாங்கள் சிறப்பாக செஞ்சு வருகிறோம். 234 தொகுதியிலையும் எஸ்சி துறையின் சார்பாக நிர்வாகிகளையும் தலைவர்களையும் நியமித்து அவர்களுக்கு பயிற்சி முகாம்கள் கொடுத்து அவர்களை தலைவர்களாக உருவாக்கும் பணியை எஸ்சி துறை கடந்த 3 ஆண்டுகளாக செய்து வந்தது. மேலும் அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தலைவர் திரு ராஜேந்திர பால் கௌதம் அவர்கள் சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு வரது டேட் கொடுத்திருக்காங்க. இது விஷயமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வப்பெருந்தகையோட கலந்து ஆலோசித்து ஒரு தேதியை அறிவித்து அதில் ஒரு நிர்வாகிகள் கூட்டமும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தலித் செயல்பாட்டாளர்கள் கூட்டமும் என்னுடைய தலைமையில் செயல்படுத்த இருக்கிறோம். அதில் மற்ற முக்கியமான தலைவர்களையும் கூப்பிடுறதா இருக்கும். மற்றபடி கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது எங்களுடைய தலைவர் அண்ணன் செல்வப்பெருந்தகை அவர்களும் அகில இந்திய தலைமையும் திமுக உடன் தலைமையில் சீராக எடுத்துக்கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி எங்கள் தலைவர் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி தொடர்ந்து இருக்கும்ன்ற மாதிரி ஒரு பேட்டி கூட கொடுத்துருக்காங்க. இது ஒரு வலுவான கூட்டணி. பாஜகவை வீழ்த்துவதற்கு, RSSஐ வீழ்த்துவதற்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி மற்றும் இதர சாரிகள் விசிக போன்ற கூட்டணிகள் வலுவாக இருக்குது. அவங்க இந்திய அளவில் பல மாநிலங்களை அவங்களுடைய ஜிக்ஜாக் வேலையால் செஞ்சு, அதாவது அங்கே ஓட்டுகள்லாம் மாற்றி இல்லை பல விஷயங்களை செஞ்சு ஆட்சியை பிடிக்கலாம். பட் தமிழ்நாட்டில் அவங்களுடைய அவங்களுடைய பாட்சா பலிக்காதுன்னு தான் எங்களுடைய லாங்குவேஜில் சொல்லணும். ஏன்னா அது தந்தை பெரியார் மண், காமராஜர் மண், பாபா சாஹேப் அம்பேத்கரை உள்வாங்கிய மக்களாக அங்கே இருக்கிறாங்க. அதனால பாஜக ஒருபோதும், அதுவும் அதிமுக பாஜகவோட கூட்டணி என்பதனால இன்னும் எங்களுக்கு சுலபமாக வெற்றி கனியை ஈட்டுவோம். இப்ப இந்த கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் அப்படின்னா குறிப்பிட்ட இடம் இந்த கூட்டணியில காங்கிரஸ்க்குள்ள உங்களோட எஸ்சி பிரிவுக்கு சார்ந்தவர்களுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படுமா? நீங்க இது குறித்து நீங்க உங்க தலைமையில் காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கூட நீங்க பேச்சுவார்த்தை பண்ணி கடந்த 2021 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த தலைவர் அழகிரி அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா 25 இடங்களை திமுக தலைமையிடம் பெற்றோம். அதில் 25ல் பார்த்தீங்கன்னா 5 தனி தொகுதிகளை பெற்றிருந்தோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 25% சொல்லிட்டு சொல்லலாம். 5 தனி தொகுதிகளை பெற்றிருந்தோம், பரவலாக பெற்றிருந்தோம். அதே போன்று இந்த முறையும் 25%, அதாவது பெரும் தொகுதிகள் எண்ணிக்கை எதுன்றது தலைமை தான் முடிவு செய்யும். பட் எந்த எண்ணிக்கையாக இருந்தாலும் அதில் 25% எஸ்சி தனி தொகுதிகளை பெற வேண்டும். அது குறிப்பாக யார் இந்த கட்சிக்காகவும் இந்த சமூகத்துக்காகவும் உழைக்கிறாங்களோ அவங்களை அடையாளப்படுத்தி அந்த சீட்டுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அகில இந்திய தலைமையிடம் வைத்திருக்கேன், தமிழக தலைமையிடம் வைத்திருக்கிறேன். அதை வலியுறுத்தியும் செயல்படுவோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறிப்பாக அவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் நேரடியாக டெல்லிக்கு காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் அவருடைய செயல்பாடு தெரியல, அவருக்கு யாரு செயல்பட அவர்களை மட்டும் நியமித்தது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அரசியலில் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பழமொழி உண்டு, காய்த்த மரம் தான் கல்லடிபடுன்னு சொல்லிட்டு. அரசியலில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலே அதற்குண்டான எதிர்ப்புகளும் அது உண்டா சிறப்பாக வரும். அந்த மாதிரி தான் அண்ணன் செல்வப்பெருந்தகை அவர்கள் சீரான அமைப்பில் மாற்றத்தை நோக்கி செயல்பட்டு இருக்கிறார். அதனால் அவரை மாற்றணுன்ற கோரிக்கையை வலிமையாக வரதான் செய்யும். ஏன்னா இவ்வளோ ஆண்டுகளாக செய்யாத சில செயல்களை அண்ணன் செல்வப்பெருந்தகை சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறார்.
குறிப்பாக வந்து சொத்துக்களை மீட்பது, இந்த நகர கமிட்டிகள், வட்டார கமிட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக உறுப்பினர்களை சேர்த்து தமிழகம் முழுவதும் வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு கட்சிக்காரர்களை அங்கீகரித்து பல செயல்களை செய்து வருகிறார். ஸோ அது வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கேடர்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு எழுச்சியை பெற்றிருக்குது. ஆனால் தலைவர்கள் மத்தியில் வந்து நெருடலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு செல்வ பெருந்தகை ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கக்கன்ஜி, மரகதம் சந்திரசேகர் அல்ல இளைய பெருமாளுக்கு அப்புறமா வந்து ஒரு 40 ஆண்டுகள் வந்து தலித் மக்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி என்பது ஒரு எட்டாக்கனியாகவே இருந்தது. அதை வந்து 40 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு ஒரு பட்டியலினத்தை சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு இன்னைக்கு அகில இந்திய காங்கிரஸ் வந்து ஒரு பதவியை கொடுத்துருக்கு. ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து வெளிப்படையா சொல்றோன்னு இல்லை, எப்பவுமே தலித்துகள் மீது வந்து ஒரு தாக்குதல் இருக்கும். அது எங்க கட்சியிலையும் நடக்குதா தான் நான் பாக்குறேன் எஸ்சி துறை தலைவரா. அதனால எஸ்சி துறை தலைவரா நாங்கள் எப்போதுமே அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு பலமாக அவர் சக்சஸ் ஆகிறதுக்கு அவருக்கு என்னெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ அவருக்கு என்னெல்லாம் பக்கபலமா இருப்போம். அவருடைய செயல்பாடுகள் வந்து மெச்சத்தக்க வண்ணம் இருக்கிறது. அதாவது சிறப்பான முறையில் செயல்படுகிறார். அதற்குண்டான எதிர்ப்புகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. பட் அதையெல்லாம் கடந்து செல்வார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல காங்கிரஸ் தலைமை பொறுத்தவரை ஒரு டைம் மேல அந்த ரீஷெப்ஷன் நடக்கும். இது போல புகார்கள் வந்துட்டு வரும்போது அதை வந்து என்னன்னு விசாரிப்பாங்க, பார்ப்பாங்க. தேவைப்படும் பட்சத்தில் தலைவர் மாற்றுவாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை இந்த முறை தலைவர் மாற்றுவார்களா? அதாவது அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் தலைமையில் தான் சட்டமன்ற தேர்தலை தமிழக காங்கிரஸ் சந்திக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் தான் எப்படி பாராளுமன்ற தேர்தல் அவர் தலைமையில் நடைபெற்றதோ அதே போன்று சட்டமன்ற தேர்தலும் அவர் தலைமையில் தான் நடைபெறும். அவர் சிறப்பான முறையில் கட்சி முன்னோக்கி எடுத்து சென்று கொடுக்கிறார். கட்சிக்காரர்களிடையே வந்து அதாவது அடிமட்ட உறுப்பினர்களை எல்லாம் அரவணைத்து செல்கிறார். ஆகையால் வந்து கட்சி வந்து ஒரு நல்ல மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்குண்டான எதிர்ப்புகளும் சவால்களும் வரதான் செய்யும். அதை சவால்கள் அவரும் எதிர்கொள்வார். அவரோடு இணைந்து நாங்களும் அந்த சவால்களை எதிர்கொள்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது எங்கள் தலைமை, அகில இந்திய தலைமையும் எங்கள் மாநில தலைமையும் சேர்ந்து முடிவு செய்து திமுக தலைமையிடம் பேசுவார்கள்.